கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்னும் உள்ளது. பிரியமானவர்களே, பவுல் நிருபங்கள் எழுதும் பொழுது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கவலைப்படாதீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கவலை இல்லாமல், வேதனைப்படாமல் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியுமா என்றால் நிச்சயம் இருக்க முடியும். எப்படி? வேதம் சொல்லுகிறது, மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். அப்படி என்றால் ஆவியின் மனநிலைமை கொண்டிருப்போருக்கு வருவதோ வாழ்வும் அமைதியும் என்று சொல்லப்பட்டுகிறது. அப்படி என்றால் என்ன? கடவுள் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்வு வைத்திருக்கிறாரோ, கடவுள் நம்மை யாராக வைத்திருக்கிறாரோ அதை யோசிப்பதுதான் ஆவியின் சிந்தை. ஆகவே அப்படி நாம் அதை யோசிக்கிற பொழுது நமக்கு அதனால் என்ன வருகிறது? வாழ்வும் அமைதியும். நம் வாழ்க்கையில எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். பிரச்சனைகள் வரும் பொழுது ஒரு நாள் கவலை நம்மளை மேற்கொள்ளாது. ஏனென்றால் நாம் யோசிப்பதெல்லாமே கடவுளுடைய காரியங்களை நாம் யோசிக்கிறோம். அதையே நாம் யோசித்து அதையே நாம் பேசுகிற பொழுது நிச்சயமாக நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்போம், கவலைப்படாமல் இருப்போம். ஆகவே தைரியமா இருக்கு. இந்த உலகத்தில் உண்டான கவலைகள், பயம் ஒன்று உங்களை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மாம்சத்தின்படி யோசியாமல் ஆவியின்படி நாங்கள் யோசித்து நடக்கத்தக்கதாய் கிருபைகளையும் பலத்தையும் தந்து எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாய் உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.